என்ன சாந்தி? காஞ்ச மாடு கம்ம மாடு வேற தாண்டி போயிருந்தேன். ஆமா, இது என்ன ஆத்து தண்ணியா இது அடிச்சுட்டு போயிட்டு போகுது. மனசு கேட்கலையடி, மனசு கேட்கல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, ஒரு நாட்டுடைய மானத்தை காப்பாத்த போயிட்டு பொண்டாட்டி மேல ஆசையா வந்துருக்கிய. நீ பொண்டாட்டி தானே பாக்க அண்ணனை பாத்தியா எவ்வளவு கௌரவமா இருக்காரு. அவளுக்கு தூக்குதான் பொண்டாட்டி, போதா பொண்டாட்டி. ஆமா, சரி, அதெல்லாம் போகட்டும் சாந்தி. ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சாந்தி? நான் வந்து உன்னை சந்தித்தது, நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தது இன்பமாக இருந்தது. இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து விடு. ஒரு கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக இருந்த விஷயத்தை எந்த பெண்ணாக யாரும் திரும்ப சொல்வாங்க. அப்படிதான் எங்க நம்பிக்கை இருக்கிறீர்கள் சாந்தி? அதற்கு இல்லை சாந்தி. நான் யார்? இந்நாட்டு இளவரசன். நானோ போருக்கு சென்றவன். போருக்கு சென்ற இளவரசன் தன் கணவனை மறந்து தன்னுடைய மனைவியை யாருக்கும் தெரியாமல் கள்ளத்தனமாக சந்தித்து வந்தான் என்று இந்த விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் என்னை கேவலமா பேச மாட்டாங்க. அதனால தான் கேட்கின்றேன். ஒருவேளை உன்னை மீறியும் தவறு வந்துவிட்டால் அப்படிதான். இத பாருங்க, எனக்கு எந்த நேரத்தில் எது நேர்ந்தாலும் பல இன்பம் துன்பம் எந்த கடுமைகள் வந்தாலும் ஆனால் நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்த விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம். சென்று உலக செய்து கொடுத்த சத்தியத்தை வரைக்கும் சாந்தி. வந்து வெகு நேரமாகிவிட்டது. எனக்காக வரக்கூடிய நீலாம் பதி இன்று வரவில்லையே, என்ன காரணமாக இருக்கும்? திருமணம் முடிந்து விட்டது, அதனால் என்னை பார்க்க வர மறுக்கின்றாரா? இருக்கலாம். எங்கிருப்பாளவள்? அரண்மனையில் செல்கின்றேன். அரண்மனை சந்திக்கின்றேன். நீலாம் பரியார். அதுதான்டா முடியாது. உன்னுடைய நாட்டு கேட்பு வந்து மெதுவு நடந்து ஓடி வந்து கொண்டிருக்கோம். எடுத்து பாருடா. அப்படியா? ஆகட்டும்.
வந்தது யாருமே பார்க்கல. இருவரும் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறேன். ஏங்க நீங்க பாத்தீங்க வீட்டுல வந்தது? நீ பாத்தீங்களா? கண்ண முடிந்தா உட்காந்துருந்தோம். வந்துவிட்டேன் அரண்மனை. இங்குதான் என் நீலாம்பரி உறங்கிக் கொண்டப்பா. இருவரும் ஒரே சேலையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் யார் என்னுடைய நீலாம்பரியாக இருக்கும்? என்னடா கத்தி கிடக்குறா? ಮಾಡಿ